மல்லி எப்பதான் இந்த சுடரோட முழு ரகசியத்தையும், அதாவது அவ யாரு, என்ன, ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லி, எல்லாருமே பயங்கரமான ஒரு ஆத்திரத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, சுடர் பண்ற காரியம் ஒவ்வொன்னும் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா, இந்த சுடர பத்தின ரகசியங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக போன நம்ம மல்லி இப்படி மாட்டிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா, இவ்வளவு நடந்துமே கூட விஜய காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக மல்லி செஞ்ச செயல் ஒவ்வொன்னுமே வேற லெவல் மாஸாவே இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஆனா கடைசி நேரத்துல இப்படியெல்லாம் நம்ம மல்லி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இப்போ நேரா வீட்டுக்கு வந்து இந்த சுடர கழுத்த புடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ள போறாங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவம் நடக்கும்போது யாரா இருந்தாலுமே வந்து அந்த ஒரு விஷயத்துல சூப்பராவே வந்து சந்தோஷமா ஹாப்பி ஆவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம மல்லி தான் விஜய்க்கு பேர், அதாவது அவங்க 2 பேரும் தான் சந்தோஷமா இருக்கணும். வெண்பாவை மல்லியால மட்டும் தான் சந்தோஷமா பாத்துக்க முடியும். அந்த இடத்துக்கு வேற யார் வந்தாலுமே கூட வெண்பாவோட வாழ்க்கை, அதாவது வெண்பாவோட வாழ்க்கை அப்படின்றதையும் தாண்டி உயிரே இருக்குமா, உயிர் அதாவது வெண்பாவையே கொன்றுவாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய உண்மை. அது இந்த ரஞ்சிதா வந்தாலும் சரி, இல்ல இந்த ரேணுகா மாதிரியே இருக்கக்கூடிய சுடர் வந்தாலும் சரி, சொத்துக்காக பணத்துக்காக வெண்பாவை கொல்றதுக்காக அவங்க ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மல்லி அப்படி கிடையாது. வெண்பாவை அவ்வளவு அழகா தங்க தட்டுல வச்சு தாங்குற மாதிரி தாங்குவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா அதே சமயத்துல மல்லி எப்படி எல்லா ஆதாரங்களையும் கொண்டுட்டு இப்போ நேரா இங்க வந்தாங்க. கடைசியில என்ன ஆச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு அங்க போய் எப்படியாச்சும் எல்லா உண்மைகளுமே சொல்லணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா வேகத்தோட கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆதாரங்கள் எல்லாமே கிடைச்சிருச்சு. சுடர் யாரு, என்ன, ஏது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆதாரம் இருந்தாதான் இங்க எல்லாருமே நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விஜய் முதற்கொண்டு கூட. ஆனா விஜய் மேலயும் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அதாவது உண்மையிலேயே ரேணுகா மாதிரியே இருக்கிறதுனால வேற வழியே இல்லாம நம்ம விஜயும் வந்து இங்க 100% 100% வந்து உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது ரேணுகா அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம அதாவது இவங்க இருக்காங்க இல்லையா, நாகு, அவங்க எவ்வளவோ விஜய் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. விஜய்க்கும் உண்மை தெரிஞ்சிடுது. ஆனா அப்பதான் நம்ம மல்லி மாஸ் என்ட்ரி கொடுத்து இந்த சுடர பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா வெளியே கொண்டு வராங்க. ஆனா அதே சமயத்துல இங்க நம்ம மல்லி இருந்துட்டு ஆதாரங்களோட வருவாங்க அப்படின்னு இந்த சுடர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இனிமே உன்னால இங்க நிக்க முடியாது. இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே போடி அப்படின்ற மாதிரி துரத்துறது மட்டும் இல்லாம, நீ யாரு, என்ன, ஏதுன்னு சொல்லிட்டு நீயா உன் வாயால சொல்லிட்டுனா ஓகே. என்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை காட்டின அப்படின்னா அடுத்ததான் நீ ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா இப்போ சுடர் எல்லா உண்மையுமே அவங்க தகப்பன் தகப்பன் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த கதிரேசன் கதிரேசன் கிட்ட வந்து எல்லா உண்மையுமே சொல்ல போறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சு கடைசியில சுடர இங்கிருந்து அடிச்சு ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க. இதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.